ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் வரகரிசி உப்புமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, காயப்பொடி, மஞ்சள் பொடி இது 3ஐயும் சேர்த்துட்டு தக்காளி பாதி அளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கேரட்டும் பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேன். 1 கப் வரகரிசிக்கு 3.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தண்ணி எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த 7 மணி நேரம் வரகரிசியை ஊற வைக்கணும். எந்த மில்லட்டாக இருந்தாலும் குக் பண்ணுறதுக்கு முன்னால் 7 மணி நேரம் ஊற வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஊற வச்சுருந்த தண்ணியோடு சேர்த்தேவும் நம்ம சமைக்கலாம். அப்போ தான் நம்மளோட நியூட்ரிஷன், மில்லட்டில் உள்ள நியூட்ரிஷன் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். மில்லட்டை பற்றின எல்லா டீட்டெயிலும், எப்படி சமைக்கணும், எப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்டான்னா நம்மளுக்கு முழு பலன் கிடைக்கும், எது சாப்பிட்டான்னா எந்தெந்த நோய் தீரும்னு நம்மளுக்கு கிளியராக சொல்லி கொடுத்த டாக்டர் காதர்வழி சாருக்கு ரொம்ப நன்றி. இப்போ வரகரிசி சேர்த்துட்டு மூடியை வச்சு மூடி லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் குக் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சுன்னா வரகரிசி காய்கறி உப்புமா ரெடி. இது மேலே கொஞ்சமாக நெய், கொத்தமல்லி இலை தூவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் பூவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஃபில்லிங்கான, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி. இதுக்கு காம்போவாக தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.